கந்தா கடம்பா கதிர்வேலா சிங்கார வேலா, என் அன்பு செல்லமே, மூன்றில் இதை ஒன்றை மட்டும் நீ தொட்டு விடு. உன்னை பற்றி உன் முருகன் நான் சொல்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை போய் சேர்வதே இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்க போவதை பற்றி யோசி. முயற்சி என்பது ஒரு விதை மாதிரி. அவை நினைத்து விதைச்சுக்கிட்டே நீ இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாகி விடும். இது தான் உலக நியதி. நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடா முயற்சியுடன் இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம். அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளையே நெருங்குவதற்கான ஒரு வழி. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கின்றாய். ஆனால் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே பிள்ளையே. அந்த இறைவன் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் செல்லமே. இனி உன்னுடைய வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. உனக்கு எல்லா வகை சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கின்றேன். நான் துணை நின்று உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து உரைப்பேன். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம். நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் என்பதை நீ அறிவாய் செல்லமே. உனக்கு எப்பொழுதும் துணையாய் நான் இருப்பேன். என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என்னுடைய அருள் முழுவதும் பெரும் நேரம் இதோ வந்துவிட்டது. என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய். நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும். உனக்கு எப்போதும் பாதுகாப்பு கவசமாய் நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே. அது என் கையில் நீ ஒப்படைத்து விட்டாய். இனி நீ நிம்மதியாக இரு. ஓம் முருகா.